ஹாய், இன்னைக்கு நம்ம ஜமிக்கி ஒர்க்கில் மெத்தடு 2 தான் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் வந்து நம்ம மெத்தடு 1 படித்தோம். இப்போது இந்த கிளாஸில் மெத்தடு 2 படிக்க போகிறோம். இப்போது இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, பீடு ஊசி எடுத்திருக்கேன், அப்புறமா காட்டன் த்ரெட், ஜமிக்கி, ஏதாவது ஒரு கலர் ஜமிக்கி எடுத்துக்கோங்க. எப்பவும் போல் நம்ம வந்து த்ரெட்டை நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு ஃப்ரேம் அடியில் த்ரெட்டை வச்சுட்டு ஜமிக்கி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை எடுத்து இப்போதைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் சீக்வன்ஸ் வந்து என்ன கலர் எடுக்கிறீங்களோ அதே கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இப்போதைக்கு என்ன கலர் இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. ஆனால் ப்ளவுஸ் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன கலரில் சீக்வன்ஸ் எடுக்கிறீங்களோ அதே கலரில் த்ரெட்டு கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன். இதில் தான் நம்ம இப்போ ஜமிக்கி ஒர்க் பண்ண போகிறோம். மெத்தடு 2 ஜமிக்கி ஒர்க்கில் இப்போ வந்து நூல் எடுத்துக்கலாம். எப்பவும் போல் அடியிலேருந்து நம்ம வந்து நூல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு போன கிளாஸில் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஜமிக்கியை பக்கத்தில் வச்சு அந்த கிளாத்தில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் இல்லையா. இப்போ வந்து மெத்தட் 2க்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஜமிக்கியை நம்ம வந்து அந்த நீடில் எடுத்து நம்ம கொடுக்க போகிறோம், ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்துக்கோங்க, ஒரு ஜமிக்கி நான் எடுத்து அப்படி அந்த த்ரெட்டில் கொண்டு வந்து அப்படி கொடுத்து ஒரு லாக் ஸ்டிச். நம்ம பீட் ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி எடுத்து ஒவ்வொரு லாக் ஸ்டிச், ஒவ்வொரு சங்கிலி தையல் பக்கத்தில் போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் நெருக்கமாக பண்ணணும். போன கிளாஸில் நம்ம வந்து கிளாத்தில் வச்சு அந்த இதை ஹோலில் கொடுத்து பக்கத்தில் ஒரு சங்கிலி தையல் கொடுத்து அந்த மாதிரி வருவோம். அது வந்து கொஞ்சம் ஒத்தையாக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு நெருக்கமாக இருக்கும். இந்த மாதிரி நெருக்கமாக அப்படியே அந்த நீடில் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன்னு கவனமாக பாருங்கள். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள், சரியா? ஒரு ஜமிக்கியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக நெருக்கமாக கொடுத்து ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டன் இன்னொரு லைன் அது பக்கத்துலேயே நெருக்கமாக கொடுப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு லைன், அப்படி ஒரு 3 லைன் கொடுப்போம். கொடுக்கும்போது அது ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச்சு கிராண்டாக ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாருக்காவது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி தான் நம்ம கடைசி வரைக்கும் கொடுக்கணும். இப்போ இந்த ஒரு லைன் முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு லைன் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டோம். நெருக்கமாக போட்டு முடிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் நெருக்கமாக போட்டு முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த லைன் வந்து அது பக்கத்துலேயே பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேனே அது பக்கத்துலேயே அந்த ஜமிக்கிக்கு மேலே ஏந்தி வச்சு தான் கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி லுக்கு கிடைக்கும். நீங்கள் கீழே தாத்து வச்சு போன ஸ்டிச்சுக்கு கொடுத்தது மாதிரி இதுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நெருக்கமாக அதுக்கு மேலே கொஞ்சம் ஏந்தி வச்சு தான் கொடுக்கணும். அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. மேலே தள்ளி நான் பார்த்தீங்களா, இதுக்கு மேலே நான் வந்து அந்த ஜமிக்கிக்கு மேலே வச்சு தான் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த ஹோல் வந்து அது பக்கத்தில் வர்றது மாதிரி இருக்கணும். கரெக்டாக நீட்டாக இதே மாதிரி மறுபடியும் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இனி நம்மளுக்கு ஜமிக்கி ஒர்க்கில் மொத்தம் 3 கிளாஸ் இருக்குது. இது மெத்தட் 2, இனி மெத்தடு 3 இருக்குது. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஜமிக்கி ஒர்க் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டோன் செயின் ஒர்க்கு படிப்போம். அடுத்த கிளாஸு ஜமிக்கி ஒர்க் ஒன்று இருக்குது, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா, சரிங்களா? இப்போது அடுத்த லைனும் நெருக்கமாக போட்டு முடிச்சிட்டேன் நான்.
இனி அடுத்தால இன்னொரு லைன் ஒரு 3 லைன் போடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி 3 லைன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ரவுண்டு கொஞ்சம் பெருசாகிடுச்சுனாலும் 3 தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை. ரவுண்டு கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா கூட ஒரு லைன் கூட கொடுத்துக்கலாம். அது இன்னும் கூட நல்ல ஃப்ளவர் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி நெருக்கமாக கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நெருக்கமாக அப்படியே ரவுண்டு ஒரு ஃபுல்லாக அப்படி சுற்றி வரணும். ஒரு ஜமிக்கையாக எடுத்து நீட்டாக பண்ணுங்கள், நல்லா வரும். எந்த டவுட்னாலும் கிளாஸில் கேளுங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இது முடிக்க போகிறோம். கடைசியாக போடும்போது அந்த இன்னொரு ஜமிக்கிக்கு அடியில் வச்சு தான் நம்ம முடிக்கணும். நாட் போடும்போது இந்த ஜமிக்கை லைட்டாக தூக்கி விட்டுட்டு அதுக்கு அடியிலேருந்து போட்டுக்கோங்க. பார்த்துக்கோங்க, நான் கடைசி என்னென்ன முடிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு லைன்லேயும் நீங்கள் போடணும். ஃபஸ்ட் நான் காமிக்கலை, இதுதான் கடைசியாக பார்த்துக்கோங்க. அந்த ஒரு இது கூட மேலே வச்சு போடக்கூடாது, அடியில் வச்சு தான் நாட் போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ முடிச்சிட்டோம். நடுவில் நான் வந்து ஒரு பீடு வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. வச்சு பாருங்கள், அது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி சூப்பராக நீட்டாக இருக்கும். ஓகேவா? நான் வந்து ஒரு ஃப்ளவர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதே மாதிரி ஒரு 3 போட்டு கிளாஸில் சப்மிட் பண்ணுங்கள். கலராக கொடுங்க, நல்லாயிருக்கும். நீட்டாக பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கேளுங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்யூ.